காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் தமிழக முதலமைச்சரை திமுக தலைவரை சந்தித்து பேச இருக்கிறார். காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையில் கூட்டணிக்கு வருவது தொடர்பாக கடந்த சில நாட்களாக வார்த்தை மோதல்கள் இருந்தது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. திரு மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்டவங்கெல்லாம் இந்த விவகாரத்தில் கூட்டணி ஆட்சி கேட்பது தப்பா, கூட்டணி ஆட்சி வேண்டும், பல மாநிலங்களில் இருக்கிறது மக்கள் தானே முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு தொடர்ந்து இது பற்றிய குரல்களை எழுப்பிட்டு இருந்தாங்க. மாணிக்கம் தாக்கூராக இருக்கட்டும் சரி, பிரவீன் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும் சரி, இவங்கெல்லாம் மாறி மாறி இது போன்ற குரல்களை எழுப்பியதால் கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிறதா அப்படின்ற கேள்வி ஒரு கட்டத்தில் ஏற்பட்டது. கடந்த வாரம் இந்த டிபேட் அப்படின்றதே காங்கிரஸ் எங்கே போகுது, காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன அப்படின்ற கேள்வியெல்லாம் ஏற்பட்டது. இதற்கு மத்தியில் இப்போது காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் திமுக தலைவரை சந்திக்க இருக்கிறார். இன்றைக்கி தான் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான இந்த குழு அஃபிஷியலாக தங்களுடைய பேச்சுவார்த்தையை தொடங்கி IUML இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தது. அந்த ஒரு சூழலில் தான் இன்றைக்கி காங்கிரஸுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இது மரியாதை நிமித்தமான சந்திப்பாக தான் இருக்கும் அப்படின்னு தெரிகிறது. ஆனால் நம்பர்ஸை ஏறக்குறைய முடிவு பண்ணிடுவாங்க. அப்புறம் அஃபிஷியலாக அறிவாலயத்தில் சேர்ந்து 2 கட்சிகளுடைய குழுக்களும் சந்தித்து பேசுவாங்க அப்படின்னு தெரிகிறது. தொடர்ந்து நமது செய்தியாளர் ரமேஷும் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இப்போ முதலமைச்சரை சந்தித்து ஒரு நம்பரை உறுதி பண்ணதுக்கு அப்புறமா இந்த தொகுதி பங்கீடு அப்படின்றது, அதாவது எந்த இடம் அப்படின்றதெல்லாம் அஃபிஷியலாக இப்போ அண்ணா அறிவாலயத்தில் அமர்ந்து பேசுவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில காங்கிரஸ் எத்தனை இடங்கள்ல போட்டியிடும் அப்படிங்கிற எண்ணிக்கை மட்டும் உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்துல KC வேணுகோபால் முதலமைச்சர் இல்லத்துக்கு வர இருக்கிறார். அவர் தங்கியிருக்கக்கூடிய கிண்டி நட்சத்திர விடுதியிலிருந்து KC வேணுகோபால் கிளம்பிவிட்டார். முதலமைச்சரை ஆழ்வார்பேட்டை இல்லத்துல நேர்ல சந்திச்சு பேச போறார். இந்த சந்திப்புல 3 விஷயங்கள் முக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த கூடுதல் தொகுதி, ஆட்சி அதிகாரத்துல பங்கு, அந்த விவகாரம் எல்லாமே நாங்க முற்றுப்புள்ளி வச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை காங்கிரஸ் தரப்புல இருந்து முன்வைப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. தேசிய தலைமை இந்த விவகாரத்துல நாங்க முடிவெடுப்போம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முதலமைச்சரை சந்திச்சு காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் சொல்வார் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. 2வது, தொகுதி எண்ணிக்கை உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதே சமயம் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க திமுகவின் அதிகாரப்பூர்வ அழைப்புக்காக 70 நாட்களா காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தகவலை பதிவு பண்ணியிருந்தாங்க. திமுக இன்றில இருந்துதான் கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதி பங்கீடு தொடர்பா அதிகாரப்பூர்வ அழைப்பு அப்படிங்கிறது 25ஆம் தேதி இல்லைன்னா 26ஆம் தேதி இருக்கும் அப்படின்னு திமுக வட்டாரத்துல தகவல் சொல்றாங்க. அதற்கு முன்னாடி KC வேணுகோபால் முதலமைச்சரை சந்திக்கிறதுனால இன்றைய சந்திப்பின் போது ஏற்கனவே பேசியவாறு அந்த எண்ணிக்கை என்னென்ன அப்படிங்கிறத மீண்டும் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை தான் சொல்லியிருக்கிறாங்க. இதுல 25 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு மீண்டும் ஒதுக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. ஆனா இது எல்லாமே அதிகாரப்பூர்வமா ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போதுதான் நமக்கு தெரிய வரும். அதே மாதிரி காங்கிரஸ் நிர்வாகிகளும் சரி, திமுக நிர்வாகிகளும் சரி இந்த கூட்டணி சம்பந்தமா பல கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. மாணிக்கம் தாக்கூர் ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா திமுகவை சேர்ந்த சில அமைச்சர்கள் 2006ல திமுக 93 இடங்கள்ல போட்டியிட்ட போது திமுக தனியா தான் ஆட்சி அமைச்சது, கூட்டணி ஆட்சிங்கிறது நடக்கல. ஆனா இப்ப இருக்கக்கூடிய தேர்தல்ல திமுக 170 இடங்கள்ல போட்டியிடும். அதுல 140 to 150 இடங்கள் வரைக்கும் நாங்க ஈஸியா ஜெயிச்சிருவோம். அதனால இந்த கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கறதெல்லாம் தமிழகத்துல இப்ப அது எழ வேண்டிய தேவையே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி மாறி மாறி திமுக நிர்வாகிகளும் சரி, காங்கிரஸ் நிர்வாகிகளும் சரி கருத்து சொல்லிக்கிட்டு இருந்த நிலையில தான் கடந்த வாரம் KC வேணுகோபால் சென்னை வந்திருந்தார். சென்னையில காங்கிரஸ் நிர்வாகிகளோடு ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருந்தார். அந்த கூட்டத்துல இனி திமுக காங்கிரஸ் கூட்டணி சம்பந்தமா நிர்வாகிகள் பொதுவெளியில பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். காங்கிரஸ் நிர்வாகிகளோடு பேச்சுவார்த்தை முடிந்ததற்கு பிறகு முதலமைச்சரை சந்திப்பதற்கு KC வேணுகோபால் தரப்புல இருந்து நேரம் கேட்கப்பட்டிருந்தது. ஆனால் அப்போது அந்த நேரம் அப்படிங்கிறது ஒதுக்கப்படல, அந்த சந்திப்பு நடக்கல. அதனால இன்றைய தினம் இந்த சந்திப்பு அப்படிங்கிறது முதலமைச்சர் இல்லத்துல நடக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் சற்று நேரத்துல அந்த சந்திப்பு அப்படிங்கிறது தொடங்க போகுது. இந்த சந்திப்புல எண்ணிக்கை உறுதி செய்யப்படுவதோடு தொகுதிகள் சார்ந்த சில பேச்சுவார்த்தையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா திமுக கூட்டணியில புதிய கட்சிகள் வந்திருக்காங்க. ஒவ்வொரு கட்சியும் கேட்கக்கூடிய தொகுதியை மற்ற கூட்டணி கட்சிகளும் கேட்கிறாங்க. அதனால யார் யாருக்கு எந்த தொகுதி, வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதி எது எது அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் இன்றைக்கு இருக்கும். இன்றைய சந்திப்பு அப்படிங்கிறது திமுக கூட்டணியில தான் காங்கிரஸ் இருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதற்கான ஒரு சந்திப்பு அப்படிங்கிற வகையில தான் திமுக வட்டாரத்திலையும் காங்கிரஸ் வட்டாரத்திலையும் சொல்றாங்க. அடுத்தடுத்த நாட்கள்ல, அதாவது 26ஆம் தேதி இல்ல 27ஆம் தேதி
அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை நடக்கும். அந்த பேச்சுவார்த்தையில தான் திமுக தலைமையிலான அந்த TR பாலு தலைமையிலான குழுவும் சரி, காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழுவும் சரி அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையை நடத்துவாங்க. அதற்கு பிறகாக ஒரு 3 நாட்கள் கழித்து தொகுதி எத்தனை, எண்ணிக்கை எவ்வளவு, எந்தெந்த தொகுதி அப்படிங்கிற ஒப்பந்தம் எல்லாம் கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இன்றைய சந்திப்பை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்கு அப்படிங்கிற சந்திப்பாக அவர் திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்குமா இருக்காதா அப்படின்னு பல்வேறு விவகாரங்கள் எழுந்த நிலையில அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில திமுக கூட்டணியில தான் காங்கிரஸ் நீடிக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய வகையில தான் இன்றைய சந்திப்பு இருக்கும் அப்படின்னு திமுக வட்டாரத்திலும் சரி, காங்கிரஸ் வட்டாரத்திலும் சரி தொடர்ந்து தகவல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே KC வேணுகோபால் கடந்த வாரம் வந்திருந்தப்பவே முதலமைச்சர் சந்திப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டது. இல்ல சந்திக்கல, அனுமதிக்கப்படல, இல்ல திமுக கோபமா இருக்கு அப்படின்லாம் சில செய்திகள் சொல்லப்பட்டது. அதுக்கு மத்தியில இந்த அப்பாயின்மெண்ட் என்ன, இன்னைக்கு திடீர்னு வேணுகோபால் வராரு அப்படின்னா இதனுடைய பின்னணி என்ன? காங்கிரஸ் திமுக தரப்புல கூட்டணி கட்சிகளோடு அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டாங்க. அதனாலதான் காங்கிரஸ் தரப்புலையும் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. அந்த அப்பாயின்மெண்ட் அடுத்துதான் முதலமைச்சர் அலுவலகத்தில இருந்து காங்கிரஸ் கட்சிக்கான ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் KC வேணுகோபால் மதியத்துக்கு பிறகு டெல்லியில இருந்து புறப்படுறதுக்கான நேரம் உறுதி பண்ணி சென்னை வந்திருக்காரு அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல சொல்றாங்க. இன்று இதுக்கான பின்னணி என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கூடுதல் தொகுதி வேணும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் தேசிய தலைமை முடிவு பண்ணும், கூட்டணி எத்தனை தொகுதி அப்படின்னா தேசிய தலைமை முடிவு பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. காங்கிரஸ் தரப்புல இன்னொரு தரப்பினர் கூடுதல் தொகுதி வேணும், ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் முதல்ல காங்கிரஸ்குள்ள ஒரு தெளிவான நிலைப்பாட்டோட வாங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் கடந்த வாரம் KC வேணுகோபால் சென்னை வந்து காங்கிரஸ் நிர்வாகிகளோடு ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தி அந்த கூட்டத்துல கூட்டணி தொகுதி பங்கீடு பற்றி எல்லாம் தலைமை பார்த்துக் கொள்ளும், நிர்வாகிகள் பொதுவெளியில கருத்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு ஒரு உத்தரவிட்டிருந்தார். அந்த உத்தரவுக்கு பிறகுதான் இந்த சந்திப்பு அப்படிங்கிறது இன்றைக்கு நடக்கிறதா சொல்லப்படுது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து 5 பேர் கொண்ட தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை குழு அறிவிச்சிருக்காங்க. அந்த 5 பேரும் இன்னைக்கு முதலமைச்சரை சந்திக்கிறாங்களா அப்படின்னா 5 பேரும் சந்திக்கல. பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் சந்திக்கிறாரு, மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர், இந்த 3 பேர் மட்டும்தான் இன்னைக்கு இந்த சந்திப்பின் போது பேச போறாங்க. எத்தனை தொகுதி எண்ணிக்கை மட்டும் இன்றைக்கு உறுதியாகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி எந்தெந்த தொகுதி அப்படின்னு வரக்கூடிய நாட்கள்ல பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்றதா இரு தரப்புல இருந்தும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவலா இருக்கு. இதுல மற்றொரு பக்கம் என்ன மாதிரியான கேள்வி எழுது அப்படின்னா, திமுக கூட்டணிக்குள்ள தேமுதிக வந்திருக்கிறாங்க. தேமுதிக கூட்டணிக்குள்ள வந்துட்டதுனால தேமுதிகவுக்கு தொகுதி ஒதுக்க வேண்டியிருக்கு. மக்கள் நீதி மய்யம் கட்சி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தேர்தலில் இருந்து திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு திமுகவுல தொகுதி ஒதுக்க வேண்டியிருக்கு. அதனால திமுக என்ன சொல்றாங்கன்னா, கூட்டணிக்குள்ள புதிய கட்சிகள்லாம் வந்திருக்கிறாங்க, அதனால நாங்க போட்டியிடக்கூடிய தொகுதியை குறைக்கிறோம். கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் நீங்க கடந்த முறை போட்டியிட்ட அதே தொகுதியை கேட்காம சில தொகுதிகளை குறைக்கிறதுக்கு முன் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா காங்கிரஸ் கட்சி 25 தொகுதி அப்படிங்கறத 1-2 தொகுதியை குறைச்சு கொள்ளுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் 28 தொகுதிகள் வரைக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல இருக்கிறாங்க. அதனால இந்த தொகுதியெல்லாம் இத்தனை எண்ணிக்கை எப்படி முடிய போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் அரசியல் வட்டாரத்துல இருக்கு. அதனால இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு சந்திப்பாகவும், எத்தனை எண்ணிக்கை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சந்திப்பாகவும் தான் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு கூட்டணியில தொகுதி எத்தனைங்கிற ஒப்பந்தம் கையெழுத்தாகுமா அப்படின்னு கேட்டா ஒப்பந்தம் எதுவும் இன்றைக்கு கையெழுத்தாகாது. எண்ணிக்கை உறுதி செய்யப்பட்ட பிறகு அந்த இன்றைய நிலவரத்தை தேசிய தலைமையிடம் KC வேணுகோபால் சொல்லுவார். அதற்கு பிறகு தேசிய தலைமை முடிவெடுத்து ஒரு செய்தியை திமுகவிடம் சொல்லும். அதற்கு பிறகு இந்த எண்ணிக்கை உறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் வட்டாரத்துல சொல்லக்கூடிய தகவலா இருக்கு. அதனால இன்றைய சந்திப்புக்கு பிறகு அடுத்தடுத்த சந்திப்புகள் எல்லாம் திமுக காங்கிரஸ் இடையே நடக்கும். அதற்கு பிறகுதான் தொகுதி ஒப்பந்தம் எல்லாம் கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.